ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மொரண்டு உளுந்து வடை என்னோட ஸ்டைலில் நான் எப்படி சுட்டுனான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு 250 கிராம் உளுந்து எடுத்து 1.5 மணித்தியால நல்லா ஊற வச்சுட்டு வடிவாக கழுவிட்டு கிரைண்டர் கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு இப்படி பட்டா அரைச்சி எடுத்துருக்கணும். ஒரேடியாக தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது, அதுக்கு பிறகு தண்ணி பிடிச்சிடும். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, மல்லி இலை இது எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். இதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், உப்பு, தேவையான அளவு தேங்காய்ப்பு கொஞ்சம் திருவி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட வேண்டியதான். உளுந்து வடைக்கு தேங்காய்ப்பு சேர்த்து சுடும்போது தனி சுவை கொடுக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எல்லாம் கலந்தாச்சு. அங்கால சட்டியில் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடாகி கொண்டு இருக்குது. கையை கொஞ்சமா தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி கணக்கா வடமாவை எடுத்து இப்படி தட்டி தட்டி சட்டியில் போட வேண்டியதான். அடுப்பை மீடியம் ஹீட்டான் வச்சிருக்கோம். கூட்டி விட்டோம்னா வெளியில பார்த்தா அவிஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளுக்கு அவிஞ்சிருக்காது. அதால தான் கணக்கா மீடியத்தில் விட்டுட்டு இப்படி ப்ரௌன் கலரா வரைக்கும் எடுத்தோம்னா சூப்பரான உளுந்து வடை ரெடி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.